இப்ப சோசியல் மீடியாவில் ரொம்ப ட்ரெண்டிங்கா ஹரக்கட்டாவுடைய கதை ஓடிக்கொண்டிருக்கு. ரொம்ப சூடு பிடிச்சு ஓடுது. கோட்டாவை காணும். ஹரக்கட்டா கதைய சூடு பிடிக்க வச்சு கோட்டாபைய மறைய பாக்குறாரா? அதுக்கு இடம் கொடுத்துறாதீங்க, மறந்துடாதீங்க. ஈஸ்டர் குண்டு தாக்குதல், மேஜர் ஜெனரல் சுரேஷ் தலை உள்ள இருக்கிறாரு. சுரேஷ் தலையுடைய மனைவி மனோரி ரோட் ஷோ நடத்தி கொண்டு வீதி வீதியா திரியிறாங்க. கோட்டாபே என்ன பிடிச்சிடாதீங்கன்னு சொல்லி கோரிக்கை மனு வச்சிருக்கிறாரு. சோ இதை மறந்துடாதீங்க. சில நேரங்கள்ல இப்ப ஹரக்கட்டாவுடைய கதையை சூடு பிடிக்க வச்சிருக்க கூடியதும் கோட்டாவுடைய சில கேவலமான ஒரு திட்டமா இருக்கலாம். அதனால நாங்க அதையும் பொறுத்திருந்தான் பார்க்கணும், மறந்துட மட்டும் கூடாது. இப்ப நம்ம கதைக்குள்ள போவோம். பிரபல போதைப் பொருள் வியாபாரி ஹரக்கட்டா இடத்துல இருந்து 50 கோடி லஞ்சம், அது 20 கோடியில லொக் செய்யப்படுது. 12 கோடிய அப்படியே லம்சமா எடுக்கிறாங்க. இதுதான் கதை. சோ இந்த கதைக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை என்ன பண்றாங்க? சரித் அபேசிங்க, ரகித ராஜபக்ஷ, அதோட சேர்த்து இன்னொருத்தனையும் கைது பண்ணி உள்ள போட்டுறாங்க. ஆனா இதுல ஒரு கேவலமான விஷயம் என்னத்தை நான் பார்த்தேன்னு சொன்னா, இந்த திருட்டு மூதேவிகளுக்காக, இந்த கப்பம் எடுத்த நாய்களுக்காக சுமார் 100 சட்டத்தரணிகள் கருப்பு கோட்டை போட்டுக்கொண்டு நீதிமன்றம் வளாகத்துல அப்படியே குமிஞ்சு நிக்கிறாங்க. எவ்வளவு கேவலமா இருக்குது. அடே, படிச்ச படிப்புக்கு நீங்க இந்த மாதிரி கேவலமான தொழிலை தான் பண்ணுவீங்களா? போதைப் பொருள் வியாபாரிகளுக்கு, திருட்டு மூதேவிகளுக்கு, கள்ள நாய்களுக்கு, இவனுக்காக முன்வரக்கூடிய நீங்க என்னைக்காவது ஒரு நாள் வயிற்று பசிக்காக எதையாவது ஒண்ணு திருடிட்டு உள்ள போகக்கூடியவனுக்காக முன் வந்து இருக்கிறீங்களா? இல்லையடா. இதை மக்கள் கேட்கிறாங்க. வெக்கம் இல்லையா உங்களுக்கு? சோத்தை தான் தின்றீங்களா நீங்க? இதோட முக்கியமான கதை தான் விஜயதாச ராஜபக்ஷ, இந்த ரகித, சரித், அதோட சேர்த்து இன்னொருத்தன் 3 பேரும் துபாய்க்கு அந்த லஞ்சத்தை வாங்க போற நேரத்துல இவரும் அந்த பிளைட்ல தான் போயிருக்கிறார் துபாய். காசுன்னு சொன்னா பொண்டாட்டியும் வானான்னு சொல்லி ஓடக்கூடிய கேவலமான ஒரு கூட்டம் பாருங்க. இவனோனமா ஆட்களை தான் பெரிய ஒரு பதவிக்குள்ள கொண்டு போய் உட்கார வைக்கிறாங்க. அப்ப நாட்டுடைய நீதித்துறை எந்த லட்சணத்துல இருந்திருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. விஜயதாச ராஜபக்ஷன்னு சொல்றது மஹிந்த ராஜபக்ஷவுடைய காலத்திலே நீதி அமைச்சர், ரணில் மைத்ரி காலத்திலே நீதி அமைச்சர், கோட்டாவுடைய காலத்திலே நீதி அமைச்சர். ஏன் அந்த துறையை தேர்ந்தெடுக்கிறான்னு சொன்னா, அங்கத்தான் திருட்டு மூதேவிகள் நிறைய கூடிய இடம். போதைப் பொருள் வியாபாரி, அந்த வியாபாரி, இந்த வியாபாரி, அந்த கல்ல, இந்த கல்ல, எல்லாருமே சேருவான். அவனுக்கு சொகுசான வாழ்க்கையை செஞ்சுத்தாருன்னு சொல்லி லம்சமா அமௌண்ட்டை கலட்டிடலாம். இவர் மேல பல விஷயங்கள் இருக்கு. இப்ப சொல்லதான் போறான். இப்போ இவருடைய மகனார் இந்த சரித் எல்லாரும் சேர்ந்து ஹரக்கட்டாவுடைய மனைவியை சந்திக்க போனாங்களே, அங்க மிதிகம ருவன்னு சொல்லக்கூடிய பிரபல போதைப் பொருள் வியாபாரி இருந்திருக்கான். அப்ப அவனோட என்னமாயெல்லாம் டீல் பண்ணிருப்பாங்க. அடுத்தடுத்து பண்ணக்கூடிய பிசினஸ்ல எங்களையும் சேர்த்துக்கோங்க பார்ட்னரான்னு சொல்லி. அது வெக்கம் இல்லையா உங்களுக்கு? இப்படியெல்லாம் பொழப்பு நடத்தி தான் நீங்க வாழ்க்கையை ஓட்டணுமா? இப்படியெல்லாம் பொழப்பு நடத்தி தான் உங்களுடைய அரசியல் பயணம் போகணுமா? அப்ப நீங்க தான் இந்த போதைப் பொருள் வியாபாரிகளுக்கு துணை இருக்கிறீங்க. சோ உங்களுக்கு சரியான பாடத்தை தற்போதைய அரசாங்கம் சரி கற்பிச்சு தரணும். இந்த விஜயதாச ராஜபக்ஷ, இந்த குற்றத்தோட சம்பந்தப்படக்கூடிய டிரான் அலஸ், அப்புறம் தேசபந்து தென்னகோன், இவங்களை மறந்துடாதீங்க, மறக்கையும் செஞ்சிடாதீங்க. இவங்க யாரு, இவங்க எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி தள்ளியும் போயிடாதீங்க. கின்தொட்டையில முஸ்லிம்கள் அடிபடும் போது, திகன் அம்பார்ல முஸ்லிம்கள் அடிபடும் போது, சிலாவத்துல ஆரம்பிச்சு குன்னாகல வழியா மினுவங்கோட வரைக்குமே முஸ்லிம்கள் அடிபட்டு கொண்டு போகும்போது வேடிக்கை பார்த்து அடிக்க வச்சு சந்தோஷப்பட்ட கூட்டத்துல இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள். அதனால மறந்துடாதீங்க. விஜயதாச ராஜபக்ஷ கோட் சூட் போட்டுக்கொண்டு சட்டத்தையும் படிச்சு கொண்டே அழகா வாரி பவுடரை போட்டுக்கொண்டு அங்கங்க திரியும் போது யாருமே நினைச்சாங்க இவர் ஒரு பபா ஹுக்கும்னு சொல்லி. இவர் பபா ஹுக்கும் இல்ல, இவர் பபாக்கு எல்லாமே ஹுக்கும். இவரை பத்தி இன்னும் பல விஷயங்கள் இருக்கு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? திலினி பிரியமாடி பல 100 கோடிகள் அடிச்சிட்டு பெரிய ஒரு கேஸுக்குள்ள பலரையும் கொண்டு போய் சிக்க வச்சாரு. அதுல முன்னாள் ஆளுநர் அசாத் சாலியும் போய் மாட்டிக்கொண்டாரு. சுமார் 80 கோடியை கொண்டு போய் லம்சமா கொடுத்து அந்த கேஸ்ல அவர் சிக்கினதுமே அவனிடத்துல போய் இந்த விஜயதாச ராஜபக்ஷவுடைய மகனார் ரகித உடனே டீல் போட்டிருக்காரு. 5 கோடி தாங்க உங்களை காப்பாத்தி விட்டு. அவளிடத்துல 5 கோடி கொடுக்கறதுக்கு இல்ல, அவளால முடிஞ்சதை கொடுத்திருக்கிறா. மற்றதோட படுக்கையை விஜயதாச ராஜபக்ஷோட கொஞ்சம் லைட்டா பகிர்ந்து இருக்கா. சோ இதை பத்தி எல்லாம் கண்டிப்பா இப்ப நடக்கக்கூடிய விசாரணைகள்ல தேடி பார்த்தா பல விஷயங்கள் இன்னும் வெளிவரும். இப்ப நாம அடுத்து போலாம் இந்த தேசபந்து தென்னகோன், டிரான் அலஸ், இவங்கெல்லாம் நீங்க நினைக்கிறீங்களா இந்த 12 கோடி எடுத்து பிரிச்சு தின்னுன்ற இடத்துல இருப்பாங்கன்னு சொல்லி? இல்ல, அதெல்லாம் இல்ல. ஹரக்கட்டா கிட்ட அவனோட உயிரை பாதுகாத்து தரன்னு சொல்லி 30 கோடி வாங்கியிருக்கிறாங்க. தேடி பாருங்க, 30 கோடி வாங்கியிருக்கிறாங்க. அப்ப ஹரக்கட்டாவுடைய உயிரை பாதுகாக்க 30 கோடி, கஞ்சிப்பானையுடைய உயிரை பாதுகாக்க எத்தனை கோடி இந்த தேசபந்து, டிரான் அலஸ், விஜயதாச ராஜபக்ஷ எடுத்திருப்பாங்க? தேடி பாருங்க. கஞ்சிப்பானை இம்ரான் இடத்துல எவ்வளவு எடுத்து அவனை தப்ப வச்சிருப்பாங்க. இதை கண்டிப்பா தேடணும் தானே. ஏன்னா இத்தனை விஷயங்களை தேடும் போது அதை மட்டும் விட்டு வைக்க கூடாது.
லஞ்ச ஒழிப்புத்துறை தான் இந்த கேஸை நடத்துறாங்க. குற்றப்புலனாய்வு பிரிவும் இதுக்குள்ள போச்சுன்னு சொன்ன பல திடுக்கிடு உண்மைகள் வெளியில வரும். மக்களுக்கு பெரியோரு நல்லது நடக்கும். அநியாயக்காரனோடு நிச்சயமா உள்ள போவாங்க. அறக்கட்டா இடத்துல 30 கோடி, கஞ்சிப்பானை இம்ரான் இடத்துல எத்தனையோ கோடி. மதுஷ உன்னை காப்பாத்துறேன், மாக்கந்துர மதுஷ பத்தி நான் சொல்றது, உன்னை காப்பாத்துறேன், உன்னை சேஃப்கார்ட் பண்றேன், உனக்கு பாதுகாப்பு தாரேன்னு சொல்லி எத்தனை கோடியை கலட்டிட்டு அவனை கொண்டு போட்டிருப்பாங்க. இதையும் கண்டிப்பா தேடி பாருங்க. அதுக்கு அடுத்தது இந்த தேசபந்து சின்னக்கோன் வந்து உயிரை பாதுகாக்கிறதுக்கு 30க்கு மேலதான் கோடிகளை வாங்குவார். ஆனா கொள்றதுக்கு வந்து 3-5 வரைக்கும் கொடுத்தா அவருக்கு போதுமா? நான் சொல்றது 3 கோடியிலேருந்து 5 கோடி வரைக்கும். இதுல எத்தனை பேர்கிட்ட எவ்வளவு எடுத்து யார் யார கொண்டு போட்டார்ன்ற கதையை இப்ப நான் சொல்றேன். குடு அஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஒரு பிரபல போதைப் பொருள் வியாபாரி கிட்ட இந்த தேசபந்து 5 கோடி ரூபாய் வாங்கி ரத்மலான ரொஹான்னு சொல்லக்கூடிய இன்னொரு போதைப் பொருள் வியாபாரிய போட்டு தட்டினார். கொஸ்கட தாரகன்னு சொல்லக்கூடிய ஒரு பிரபல போதைப் பொருள் வியாபாரி, அதே போல ஒரு கொலைக்காரன் அப்படின்னு வச்சுக்கலாம். அவனை போட்டு தள்ளுறதுக்கு 4 கோடி ரூபாவை கொஸ்கோட சுஜி, அவர் ஒரு பிரபல போதைப் பொருள் வியாபாரி தான், இப்ப நாட்டுக்குள்ள இல்ல, அவர்கிட்ட வாங்கியிருக்கிறாரு. தேடி பாருங்க. அதுக்கு அடுத்தது இந்த ஞானசார ரத்தன, இவங்க 2 பேர்ட்ட கட்சி ஒன்று இருந்துச்சுதானே, அப்பே ஜனபல பக்ஷின்னு சொல்லி. இந்த கட்சியில வந்து பொதுச் செயலாளர் இருந்தவர், இந்த கட்சிக்குரிய தலைவராக இருந்தவர் தான் ராயல் பீச் சமன். இந்த ராயல் பீச் சமனை வந்து பாதாள உலக கோஷ்டி தான் கொண்டதா ஒரு கதை போச்சு. ஆனா பாதாள உலக கோஷ்டி கொண்டதுக்கு அந்த கோஷ்டியை அனுப்பி வச்சது தேசபந்து சின்னக்கோன். அனுப்ப வச்சது வந்து ஞானசாரையும் ரத்தனையும் இன்னொரு ஹாமதுரு. அவர் யாருன்றத தேவைப்பட்டவங்க தேவைன்னு சொன்னா கேளுங்க, அவங்க கிட்ட நான் அழகா சொல்றேன். இந்த மாதிரி கேவலமான ஒரு அரசியல் தான் இலங்கை நாட்டுக்குள்ள இருந்து வருது. நினைக்கும் போது ரொம்ப கேவலமா இருக்கு. இதுக்குரிய முடிவுகள் எந்த இடத்துல வரும்ன்றது தெரியாது. நிச்சயமா இந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும். இவங்களை பத்தின விசாரணைகள் மேலோங்கப்படணும். இவங்க மீது இருக்கக்கூடிய இன்னும் குற்றங்கள், இன்னும் கதைகள் என்னென்ன இருக்குதோ அத்தனையுமே நான் தேடி உங்களிடத்துல கொண்டு வருவேன். இது நிச்சயமா போகக்கூடிய இடத்துக்கு போவும், நடக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும்ன்றது என்னுடைய ஒரு நம்பிக்கை. எதுவா இருந்தாலும் பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் சந்திப்போம். அல்லாஹ் யாப்பேரை நேர்வழிப்படுத்தணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.